வீடெல்லாம் திருமண ஏற்பாடு. வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக அதுக்கு தேவையான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. திருமண ஜோடிகள் தங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு திரும்ப வரும்போது ஸ்கூட்டர் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகி நிற்குது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் காரில் வந்து அவங்கள சரமாரியாக தாக்குறாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க வாங்க பார்க்கலாம். இந்த கதை 1994 பஞ்சாபில் ஜாக்ரான்ற இடத்துல ஆரம்பிக்குது. நம்ம கதையோட ஹீரோ சுக்வீந்தர் ஒரு 20-22 வயசு இருக்குங்க. கபடி விளாண்டுட்டு வழக்கம் போல் வீட்டுக்கு போகும்போது ரிக்ஷாவில் போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 3 பெண்களை பார்க்குறாரு. அதில் ஒரு பெண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க. சைட் அடிக்கிறாரு. அவங்க கிராமத்திலேயே ஒரு ஸ்டாப்பில் அந்த பொண்ணு இறங்கும்போது சுக்வீந்தரை பார்த்துட்டு சிரிச்சிட்டும் போகிறாங்க. ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா ரிக்ஷாவில் பார்த்தா அதே பொண்ணுங்க. நம்ம சுக்வீந்தருக்கு அப்படி நெஞ்செல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. ஜேசியை வெளியே போகலாமான்னு கூப்பிட்றாரு. பட் ஜேசிக்கு புரியலை. ஏன்னா ஜேசி கனடாவில் இருக்க செட்டில்டான ஒரு பஞ்சாபி. இங்கே சுக்வீந்தர் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் ஹைஸ்கூல் மட்டும்தான் முடிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுக்வீந்தருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒரு விஷயமே தெரியுது. ஜேசி ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனால் சுக்வீந்தரோ ஒரு விவசாய ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ பணத்துக்காக எதுவும் லவ் பண்ணுறோமோன்னு நினச்சிட்டு சில நாட்களாக ஜேசி கிட்ட அவர் பேசவே இல்லை. தெரிஞ்சுக்கிட்ட ஜேசி அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி திரும்பவும் அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெக்கேஷன் லீவ் முடிஞ்சதும் ஜேசி திரும்பவும் கனடாக்கு போகிறாங்க. லெட்டர் மூலமாகவும் டெலிஃபோன் மூலமாகவும் அவங்க அடிக்கடி பேசிக்கிறாங்க. நம்ம ஜேசி பஞ்சாபி கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் 1999 அவங்க ஃபேமிலி பஞ்சாபுக்கு வெக்கேஷன் லீவுக்கு வராங்க. வந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஜேசிக்கு கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற ப்ரெஷர் போடுறாங்க. ஜேசி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு அவங்க அத்தைகளோட துணையோட சுக்வீந்தரை ரகசிய திருமணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. குருதுவார் அப்படின்ற கோயிலில் கல்யாணமும் பண்ணிடுறாங்க. 2 பேரும் இந்த திருமணத்தை ரகசியமாக வச்சுட்டு ஜேசி கனடாவிலையும் சுக்வீந்தர் பஞ்சாப்லேயும் இருக்காங்க. கரெக்டாக 2000 இந்த ரகசிய திருமணத்தை ஜேசியோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுறாங்க. நீ அந்த பையனை டைவர்ஸ் பண்ணி ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. ஏன்னா இவங்க பணக்கார ஃபேமிலி, சுக்வீந்தர் ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்த ஏழை பையன். ஆனால் அந்த பொண்ணு இதை மறுத்துடுறாங்க. அடுத்த கட்டமாக ஜேசியை அவங்க அம்மா கொடுமைப்படுத்தவும் டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லைங்க. சுக்வீந்தர் தான் என்னோட கணவன்றதில் உறுதியாக இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா ஒரு மாய வலையை வீசுகிறாங்க. சுக்வீந்தர் இங்கே வர சொல்லி இங்கேயே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை காட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அவருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்குறாங்க. இது நடந்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ஜேசிக்கு சுக்வீந்தர்கிட்ட இருந்து எந்த ஒரு லெட்டருமோ ஃபோன் காலுமே வரலை. இதனால் சந்தேகப்பட்ட ஜேசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சுக்வீந்தருக்கு என்ன ஆச்சு, ஏன் அவங்க எனக்கு கால் பண்ணல, ரிப்ளை வரலன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் காத்திருக்குங்க. சுக்வீந்தர் ஒரு ட்ரக் டீலர்னும் அவர் அந்த பொண்ணை கன் பாயிண்டில் வச்சு தான் கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணாருன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. இதை தெரிஞ்ச அந்த பொண்ணு அங்கே இருக்கிற அப்பா தம்பி கனடா போலீஸ் உதவியோட பஞ்சாப் வந்து தன் கணவனை நான் என்னோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவரை வெளியில் மீட்டெடுக்கிறாங்க. இனிமேல் கனடாவுக்கு போகலன்னு சொல்லி இனிமேல் தன்னோட வாழ்க்கை சுக்வீந்தர் கூட மட்டும்தான் முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம கதையோட முன்பகுதிக்கு வருவோம். திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. இங்கே அந்த தம்பதிகள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அந்த மர்ம கும்பலோட தாக்குதல் நடக்குது. பலத்த காயமடைந்த சுக்வீந்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. 2-3 நாட்களுக்கு அப்புறமா தான் அவருக்கான சுயநினைவு வருது. வந்தோடனே தன்னோட மனைவி எங்கன்னு கேட்குறாரு. அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட நடந்ததை சொல்கிறாரு. இந்த ஃபேமிலி போலீஸுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நடத்தின விசாரணையில் ஒரு பண்ணை வீட்டில் இருக்க கிணத்துல ஜேசி போனமாக இருக்காங்கன்ற தகவல் சுக்வீந்தருக்கு கிடைக்குது. ரொம்ப மனமுடைஞ்சு போகிறாரு. சார் நடத்திய விசாரணையில் ஜேசியை கொண்ட கொலைகாரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அனில்குமார் மற்றும் ஜோகிந்தர் சிங். இவங்களை விசாரிக்கும் போது தான் ஒரு திடுக்கிடும் உண்மை தெரியுது. இவங்க பணத்தை வாங்கிட்டு கொலை பண்ணியிருக்காங்க. யாரோட ஆர்டரின் பேர்லனா ஜேசியோட அம்மா மற்றும் மாமா. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் அந்த பொண்ணை வந்து இவங்க மிரட்டியிருக்காங்க. அந்த பையனை நீ விட்டு தான் ஆகணும், இல்லைனா அந்த பையனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுக்குமே உடன்படுற மாதிரி தெரில. அப்புறம் அவங்க மாமாவும் ஜேசியோட அம்மாவும் பேசுகிறாங்க. பல டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. சுக்வீந்தர் மனைவியாக மட்டும்தான் நான் வாழ்வேன்னு ஒரே பிடிவாதமாக நின்னாங்க. அதோட விளைவு
அவங்களுக்கு கிடைத்த அந்த மரணம். தன் மனைவியோட இந்த நிலைமைக்கு காரணமான அவங்க அம்மா மேலேயும் மாமா மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே 2004 சுக்வீந்தர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. அவர் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாரு. இந்த கேஸை அவர் உடைச்சிட்டு வர்றதுக்கே 4 வருஷம் ஆச்சு. பெண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயமே ஃபேக்குன்னும், அதை ஃப்ரேம் பண்ணதே ஜேசியோட அம்மா மற்றும் மாமான்ற விஷயமும் தெரிய வருது. பல பிரச்சனைகளை சுக்வீந்தர் ஃபேமிலிக்கு ஜேசியோட அம்மாவும் மாமாவும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காங்க, கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுக்வீந்தர் விடுற மாதிரி இல்லை. 2012 அவருக்கு கிடைச்ச பெரும் தகவல்களையும் ப்ரூஃபையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணி அவங்களுக்கான அரெஸ்ட் வாரண்ட்டையும் வாங்குறாரு. ஜேசியோட ஃபேமிலி ரொம்ப பணக்காரங்கனால அவங்களோட பணபலத்தை யூஸ் பண்ணி அதை அப்போதைக்கு தாமதப்படுத்துகிறாங்க. திரும்பவும் பல போராட்டங்களுக்கு அப்புறமா சுக்வீந்தர் 2019 போராடி அவங்கள அரெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. அவருக்கான நீதி கிடைக்கல. இன்ன வரைக்கும் கல்யாணமும் பண்ணிக்கல. தன் மனைவியோட நீதிக்காக மட்டும் இன்ன வரைக்கும் போராடிட்டு